இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது தேநீர் கடை. தேநீர் கடையில வார வாரம் ஒரு அற்புதமான ஆளுமைய சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம சந்திக்க போற அந்த ஆளுமை யார் அப்படின்னு பாக்குறீங்களா? தமிழணங்கு மற்றும் சக்தி இதழ்களின் ஆசிரியர், தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருது, சிறந்த பதிப்பகத்துக்கான விருது உள்ளிட்ட பல்வேறு உயரிய விருதுகளுக்கு சொந்தக்காரர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர பற்றாளர், கடந்த 6 ஆண்டுகளில் 114க்கும் மேற்பட்ட நூல்களை மொழிபெயர்த்தும் எழுதியும் குவித்துள்ள ஒரு தமிழறிஞர், ஆகச் சிறந்த வாசிப்பாளர் முனைவர் ராஜேஸ்வரி அவர்களை தான் சந்திக்க போறோம். வழக்கம் போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்க இருக்காங்க நம்ம ஆர்ஜே முனைவர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. பட்டாம்பூச்சி எஃப்எம் அன்பு நேயர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கமும் நன்றியும். மகிழ்ச்சிங்க மேம். மேம், நீங்க ஒரு படைப்பாளர், பதிப்பாளர், எழுத்தாளர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஆசிரியர் அப்படிங்கிற இதெல்லாம் தாண்டி ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க யாரு? உங்களோட இளமை பருவம், கல்வி பத்தி எல்லாம் நம்ம எஃப்எம் நேயர்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க மேம். எனக்கு சொந்த ஊர் மதுரை. மதுரையில நாய்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருந்தது. இப்ப அது நாய்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி அப்படியெல்லாம் மாறிடுச்சு. அந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். அந்த ஸ்கூல்ல எப்படின்னா புக்ஸ் எல்லாமே லண்டன்ல இருந்து தான் வரும். அதனால ஒரு ஃபியூ புக்ஸ் தான் கிடைக்கும், ஒரு 5-6 காப்பீஸ் தான் வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பழைய புக்ஸ் தான் வாங்குவோம். அவ்வளோ ஒரு நல்ல இங்கிலீஷ் எனக்கு அப்ப எங்க டீச்சர்ஸ் படிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் படிக்கிற முறை எப்படி அப்படின்றது, கொஸ்டின் 1 டைம் வாசிக்கணும், ஆன்சர்ஸ் 3 டைம் வாசிக்கணும், அப்புறம் ஹார்ட் வேர்ட்ஸ் 5 டைம்ஸ் படிக்கணும். அப்படின்னும் போது அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே நாங்க சென்டென்ஸ் மேக்கிங் எல்லாமே எங்களுக்கு இயல்பாகவே வந்துருச்சு. அதை படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதணும்ன்ற நிலை இல்லாம எனக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன். அதை வச்சுதான் நான் இன்னைக்கு டிரான்ஸ்லேட்டரா இருக்கேன். நான் பிஏ வரும்போது தமிழ் இலக்கியம் வந்துட்டேன். அருமை அருமைங்க மேம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்ங்கிற மகாகவி பாரதியாரோட வரிகளுக்கு என்னங்க, பிறமொழி நூல்களை தமிழ்லையும் தமிழ் நூல்களை பிற மொழியிலையும் ஆக்கக்கூடிய மொழிபெயர்ப்புல உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு சொல்லுங்க மேம். இந்த முயற்சியில நீங்க சந்திச்ச சவால்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்க. அதாவது நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கும் போது தமிழ் நல்லா படிப்பேன். எல்லாமே இங்கிலீஷ்ல படிச்சாலும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் தமிழ் ரொம்ப சிறப்பா படிப்பேன். அது மாதிரி நான் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், எம்ஃபில் அப்படிலாம் படிக்கும் போது கூட என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதனால நான் இங்கிலீஷ்லயே ஆர்டிகிள்ஸ் எழுதுறது, இங்கிலீஷ் புக்ஸ் வாசிக்கிறது அதெல்லாம் எனக்கு இயல்பா இருந்தது. இது எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய மகளை நான் தமிழ் மீடியத்துல தான் படிக்க வச்சேன். அவளுடைய இங்கிலீஷும் பிரமாதமா இருக்கும். அதாவது ஒரு மொழிய செவ்வனே படித்து கொண்டோம் என்றால் அந்த மொழியில நமக்கு நல்ல அறிவும் தேர்ச்சியும் கிடைக்கும். இதுக்கு மீடியம் முக்கியம் கிடையாது. இந்த மீடியத்துல படிச்சா அந்த மொழி வராது, அந்த மீடியத்துல படிச்சா இந்த மொழி வராது என்பது கிடையாது. சோ எனக்கு அந்த இருமொழி தேர்ச்சின்றது அமைந்திருந்தது. அதன் பிறகு எனக்கு எங்க இங்கிலீஷ் ப்ரொஃபசர் ஒருத்தவங்க ஒரு புக்கை கொடுத்து, அது ரொம்ப நாளா 7-8 வருஷமா இழுத்துக்கிட்டே இருக்க முடியல, இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்றியான்னு கேட்டாங்க. சரின்னு நான் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக வேகமா நான் அந்த மொழிபெயர்ப்பு வேலையை செய்து கொடுத்தேன். இந்தியன் விமன் சேஞ்சஸ் அண்ட் சேலஞ்சஸ் பை மீரா தேசாய் அண்ட் விபூதி பட்டேல். அது டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்சஸ் மும்பைல வேலை பார்த்த 2 பேர் எழுதின புக்கு. அதுதான் என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பு. அதை இந்திய பெண்கள் சாதனையும் சவால்களும்னு மொழிபெயர்த்தோம். ஏற்கனவே கொஞ்சம் சாப்டர்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க, நான் கொஞ்சம் சாப்டர்ஸ் பண்ணி முடிச்சோம். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன். அதுக்கு பிறகு அவங்க இன்னொரு ரெவரண்ட் ராபின்சன் லேவின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அங்கதான் நான் ஹீப்ரூ, கிரீக், பகவத்கீதா அந்த மாதிரி நிறைய ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்ஸ் எல்லாம் வாசிக்க, ரிலிஜியஸ் டிக்ஷனரி தொகுத்து கொடுக்க, ஹீப்ரூ தமிழ் டிக்ஷனரி, கிரீக் தமிழ் டிக்ஷனரி பணிகள். ஒரு மொழிக்கு ஒரு சொல்லுக்கு 6 மொழிகள்ல வார்த்தைகளை தேடுவது. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம், ஹீப்ரூ, கிரீக், இங்கிலீஷ், அப்படி அத்தனை வார்த்தைகளும் தேடுவோம். அது பைபிள் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணனால அத்தனை மொழி பைபிளும் எங்க கிட்ட இருக்கும். அப்ப அந்த அந்த வார்த்தைகளை தேடுவோம். அதுக்குரிய அந்த லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்களால அந்த கரெக்டான வேர்டை கண்டுபிடிச்சு சொல்ல தெரியாது. அப்ப நான் அதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தேன். சோ எனக்கு அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆஃப் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல கூட என்னுடைய பேர் இருக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள் அப்புறம் டிரான்ஸ்லேஷன்ல நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 6 வருஷங்களா
ம். 114 நூல்களை, அதாவது ம். வருஷத்துக்கு சுமார் 19 நூல்களா இந்த மாதிரி மறு உருவாக்கம் செஞ்சு சாதிச்சிருக்கீங்க இல்லையா? ம். இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? இது எப்படின்னா, நான் 2017 எம்ஜிஆர் சென்டினரி அந்த நூற்றாண்டு விழா வரும்போது விகடன்.comல இருந்து என்னை எழுத கேட்டாங்க. அவங்க ஒரு வித்தியாசமா எழுதுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா நல்லது அப்படின்னு தேடும்போது கோலாகல ஸ்ரீனிவாஸ் மதுரையில உள்ளவர், இப்போ சென்னையில இருக்கிறாரு. அவர் என்னுடைய பேரை சொல்லி அவங்க கொஞ்சம் எம்ஜிஆர் பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னனால என்னை அப்ரோச் பண்ணாங்க. தமிழ் மகன் சார் என்கிட்ட பேசி எழுதுங்கன்னாரு. நான் ஒரு 4 கட்டுரை எழுதி அனுப்புனேன். அவங்க கிட்ட எடிட்டருக்கு பிடிச்சிருந்தது, தொடர்ந்து எழுதினேன். அதுல ஒரு 30 கட்டுரை. அப்புறம் தமிழ் ஆதர்ஸ்.comனு கன்னடாவில இருந்து வந்த ஒரு மின்னிதழ், அதுல ஒரு 60 கட்டுரை. இதெல்லாம் எழுதி முடிக்கும் போது 2018 அந்த இயர் முடிஞ்சிருச்சு. சென்டினரி கல்மினேஷன் வந்துருச்சு. அப்போ உலக எம்ஜிஆர் பேரவைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது இந்த கட்டுரைகளா 100 இருக்கு, இத புக்ஸா போடுவோம்னு ஒரு புக்கை வெளியிட்டேன். அப்புறம் அப்படியே 10 கட்டுரைகளா தொகுத்து ஒரு 10 புக் வந்து. ஆக்சுவலா எனக்கு 100 புக்ஸ் எம்ஜிஆர் பற்றி எழுதணும்னு ஆசை. அவ்வளவு விஷயம் இருக்கு, வச்சிருக்கேன். ஆனா என்னால அதுக்கு பிறகு அப்படியே மடைமாற்றம் நடந்துருச்சு. கவிஞர் முத்தமிழ் விரும்பியினுடைய 9 கவிதை நூல்கள் தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தேன். அப்புறம் அதை பற்றி அந்த கவிதைகளை பற்றிய திறனாய்வு நூல்கள். அதன் பிறகு சமய பண்பாட்டு ஆராய்ச்சிக்கு வந்துட்டேன். சமயம் பண்பாட்டு ஆய்வு நூல்கள் அப்படின்ட்டு எல்லா தெய்வங்களுடைய சாமிகளின் சரித்திரம், கடவுளின் வரலாறும் வழிபாடும், இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கு, ஒவ்வொரு சாமியும் இன்னைக்கு எப்படி வழிபடுறோம், அதனுடைய தோற்றகால வழிபாடு எப்படி இருந்துச்சு, கடவுளர் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வரலாறு உண்டு. முருகன் எப்படி குறிஞ்சி நிலத்தில இருந்து மருத நிலத்துக்கு உரியவனாக கொண்டு வரப்பட்டான், தேவசேனாதிபதி ஆனான், அந்த புராண கதையில் அவனுக்கு எப்படி இடம் கிடைத்தது. அதற்கு முன்னாடி சங்க இலக்கியத்துல செவ்வேள் என்று இருக்கக்கூடிய முருகன், அந்த குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய வேலன் வெறியாட்டு, அப்படியெல்லாம் இருக்க அந்த கலாச்சாரம் மாறி எப்படி புராண கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. இப்படி நிறைய கடவுள், சமயம், பண்பாடு, பௌத்த சமயத்தில இருந்து இந்து சமயத்துக்கு மாற்றப்பட்ட பண்பாட்டு கூறுகள், இப்படி எல்லாம் நிறைய எழுதினேன். அது கட்டுரைகளா எழுத தினகரன் ஆன்மீகத்துல வந்தது, ஐபிசில என்னுடைய கட்டுரைகள் வந்தது. இந்த மாதிரியான கட்டுரைகள்லாம் வர அதை தொகுத்து நான் நூல்களாக போட ஆரம்பிச்சேன். அப்புறம் மொழிபெயர்ப்பு சங்க இலக்கியத்துல இருந்து ஐங்குறுநூறு, புறநானூறு, குறுந்தொகை, செலக்டட் போயம்ஸ். அது எப்படின்னா சில சங்க இலக்கிய பாடல்கள் இன்றைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அது ரொம்ப நமக்கு நெஞ்சுக்கு நெருக்கமா இருக்கும். படிச்சு பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரியே சொல்லியிருக்காங்களேன்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி இன்னைக்குள்ள சோஷியலி ரெலவென்ட் போயம்ஸ் அப்படி செலக்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணேன். அப்புறம் நாலடியார், ஆச்சாரக்கோவை, 10 பாட்டுல மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, முல்லைக்கலி, நெடுநாள் வாடை, இப்ப பட்டினப்பாலை செய்துகிட்டு இருக்கேன். முக்கூடல் பள்ளு, குற்றால குறவஞ்சி, நவீன கவிதைகள், இப்படி கிளிம்சஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு இப்போ ஒரு பெரிய புக்கா போட்டிருக்கேன். அது எல்லாமே சின்னதா ஒன்னொன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இப்ப எல்லாத்தையும் மொத்தமா ஒரு பெருந்தொகுப்பாக வெளியிட்டு இருக்கேன். இப்படி எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது அதுல ஒரு பேஷன் வந்துருச்சுன்னா நமக்கு புதிதாக எழுதவும் மொழிபெயர்க்கவும். அப்புறம் சிலர் உங்க புக்கா போடுறீங்களே, எங்க புக்கும் போட்டு கொடுங்க அப்படின்வாங்க. நாங்களே சந்திரோதயம் பதிப்பகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன். ஆரம்பித்து என்னுடைய நூல்கள் மற்றவர்களுடைய நூல்களுமாக சேர்ந்து இப்ப 114 நூல்கள் வந்திருக்கு. அருமை அருமைங்க மேம். தமிழ்ல கிட்டத்தட்ட எல்லா பகுதியுமே தொட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா? பக்தி இலக்கியம், சங்க இலக்கியம், நீதி இலக்கியம் அப்படின்னு நிறைய, இன்னும் நாட்டுப்புற இலக்கியங்கள் எல்லாம், நாட்டுப்புற பாடல்கள் நான் மொழிபெயர்த்து இருக்கிறேன் ஏற்கனவே. அது ஒரு ப்ராஜெக்ட், மதுரை பற்றிய ப்ராஜெக்ட்ல. சூப்பர் சூப்பர். இந்த பாட்டு பருத்தி வீரன்ல ஒரு பாட்டு வரும்ல, ஆமாங்க, தர்ம சைனா எங்க ஊரு போய் வந்தோம் சிங்கப்பூர்னு. இந்த பாட்டெல்லாம் மணிக்குறவன் பாட்டுன்னு நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் ஆங்கிலத்துல. அதே அந்த சந்த நயத்தோடு மொழிபெயர்த்திருக்கிறேன். நான் சைனா மை பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது உலக போர் பற்றிய பதிவு அந்த பாடல். அந்த இந்தோ சீனா வார் 1964 நடந்தது இல்லையா, அந்த போரு, அப்புறம் அவங்க சிங்கப்பூர்ல இருந்து இடம் பெயர்ந்து இங்க வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த பாட்டுல இருக்குன்றது எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சது. நானுமே இதுக்கு மேலதான் அதை கவனிக்கணும் போல இருக்குது. பரமசைனா எங்க ஊரு போய் வந்தோம் சிங்கப்பூர் அப்படியெல்லாம் வரும். அந்த நாடுகள்லாம் அந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பதிவு செய்திருக்கு. அப்புறம் அதாவது மதுரை தாலாட்டு மத்த ஊர் தாலாட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மதுரையில இருக்கிறவங்க தாலாட்டு பாடும் போது மீனாட்சி, சொக்கர் அப்படி சொல்லி பாடுவாங்க. இதுவே திருச்சிக்காரங்க பாடுனாங்கன்னா ரங்கநாதர், ரங்கநாயகி, அந்த மாதிரி ரெங்கா அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. நம்ம மதுரை தாலாட்டுல தல்லாகுளம் சாமி வந்தது, கள்ளந்திரி, இந்த ஊர்கள்
அந்த கள்ளழகர் வருகின்ற ஊர்கள், அந்த வழியில இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் அந்த பாட்டு தாலாட்டுல வரும். நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படின்னாவே அந்த நாட்டுப்புறத்துல இருக்க மண்ணுக்குரியதாக மக்கள் இருக்கும். அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட தெய்வங்கள், நம்பிக்கைகள் அது சார்ந்துதான் வருது இல்லைங்களா? அதனால அந்த பாடல்களை அத மூலமா வெளிப்படுத்துறாங்க. அது மொழிபெயர்த்திருக்கிறேன். ஆனா அதை வந்து நான் நூலாக வெளியிடல. என்ன காரணம்னா, அது ஒரு ப்ராஜெக்டுக்காக செய்தனால அது இன்னொருத்தவங்க கைவசம் இருக்கு. நான் கேட்டு வாங்கி வெளியிட முடியல. வையை பரிபாடல் எல்லாமே மொழிபெயர்த்து கொடுத்தேன். நாட்டுப்புற பாடல்கள் மொழிபெயர்த்து இருக்கிறேன். ஆனா நூலாக வெளிவரல. மேம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு நீங்க எதை சொல்லுவீங்க? அதாவது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரை பத்தி மட்டும் நீங்க 21 நூல்கள் வெளியிட்டிருக்கீங்க. 100 வெளியிடணும்னு வேற சொல்லியிருக்கீங்க. எவ்வளவோ தலைவர் இருக்காங்க. உங்களுக்கு எம்ஜிஆரை மட்டும் ஏன் அவ்வளவு பிடிச்சிருக்கு? எம்ஜிஆர் மீது அவ்வளவு பற்று வந்ததுக்கு என்ன காரணம்? அதாவது எம்ஜிஆரை வந்து நானும் ஒரு சினிமா நடிகர் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அவர் இறந்த பிறகு இப்ப இந்த பாக்கியராஜ் இறந்தவன பாக்கியராஜ் பற்றி நிறைய வீடியோஸ் வருது இல்ல, அந்த மாதிரி அப்போ நிறைய புக்ஸ்ல எம்ஜிஆரை பற்றிய கட்டுரைகள் வந்தது. அதெல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் வியப்பா இருந்தது. ஐயோ, இவ்வளவு பெரிய மனுஷனா, நம்ம ஒரு சினிமாக்காரன்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு அப்ப நிறைய படிச்சுட்டு அப்போ நான் வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் டீச் பண்ணேன். அமெரிக்காவுல விஸ்கான்சின் பல்கலைக்கழகம்னு ஒண்ணு உண்டு. அங்க இருந்து இங்க மாணவர்கள் வருவாங்க படிக்கிறதுக்கு. மதுரையில 3 இன்ஸ்டிடியூட் இருந்துச்சு அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் டீச் பண்றது. அதுல ஒண்ணுல நான் வந்து தமிழ் டீச்சரா அப்பாயிண்ட் ஆயிருந்தேன். அப்போ அவங்க எல்லாம் வந்து எப்படி இப்படி சினிமாக்காரங்க வந்து முதலமைச்சர் ஆகுறாங்க இங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அப்படி டைரக்டா சினிமாக்காரங்கன்னு வரல, நாடகத்துல இருந்தவங்க, நாடகம் நடத்தினவங்க, பாடல் பாடினவங்க அப்படின்ட்டு நான் KP சுந்தராம்பாள்ல இருந்து வரலாறு சொல்லி தர்றேன் அவங்களுக்கு. அண்ணா இந்த மாதிரி நாடகங்கள் நடத்தினவங்க, பகுத்தறிவு சார்ந்த இயக்கம் சார்ந்து இந்த பிரச்சாரத்துக்கு நாடகங்களை பயன்படுத்தினாங்க, மேடைகளை பயன்படுத்தினாங்க. அதற்கு பிறகு அந்த மேடையில் பேசியவற்றையும் நாடகங்களில் நடித்ததையும் திரைப்படமாக காட்டினாங்க. இப்படி எல்லாம் வரும்போது எம்ஜிஆர் வந்து ஒரு கொள்கை பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவருடைய படங்கள் முழுக்க அந்த கொள்கையை காட்டினாரு. அதனால அவர் வந்து திரும்ப தலைவராக வர்றதுக்கு ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில ஞாயிற்றுக்கிழமை 6 மணி ஷோ வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் எம்ஜிஆர் படம். அது ஒரு 3 தியேட்டர்ல நடக்குதுன்னா ஏதாவது ஒரு தியேட்டர்ல ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அது வந்து ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் மாதிரியே இருக்கும். அப்போ அந்த அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கூட்டிட்டு போவேன் தியேட்டருக்கு. கூட்டிட்டு போனா அவங்க வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசுவாங்க. அவங்க தமிழ் பேச படிச்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவு நாளா எம்ஜிஆர் ரசிகரா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த படத்துல எந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆமா, அவங்க பேசுவாங்க. அப்புறம் நாங்க 2-3 பேர் அதை எடுத்து ஒரு ப்ராஜெக்டாவே பண்ண ஆரம்பிச்சாங்க, இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டா. அப்ப ஒரு ப்ரொஃபசர் இருந்தாங்க, போடோயின் காலேஜ் ப்ரொஃபசர் டாக்டர் சாரான்ட். அவங்க வந்து ரசிகர் மன்றம் பற்றி அவங்களுடைய தனி ஆய்வு நடத்தினாங்க. அவங்க ஆந்த்ரோபாலஜி ப்ரொஃபசர். அவங்க முதல்ல ரசிகர் மன்றம் போது எல்லா நடிகர் ரசிகர் மன்றத்தை பற்றியும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இந்தியா வர்றாங்க. அப்போ இந்த எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றம் மட்டும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது. இப்பவும் இருக்குது. 40,000 ரசிகர் மன்றமோ என்னமோ பதிவு செய்யப்பட்டு இருக்குது. அது தொடர்ந்து ஏதாவது பணிகள் செய்துகிட்டே இருப்பாங்க, மக்கள் நல பணிகள். அப்போ அதை பற்றி தனியா ரிசர்ச் பண்ணாங்க. நீங்க இன்னும் ஏன் எம்ஜிஆர் நினைக்கிறீங்க, எதுக்கு எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துல இருந்து நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்குறீங்க, தண்ணீர் பந்தல் வைக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சிலரை சந்திக்கிறதுக்கு என்னைய கூட்டிட்டு போவாங்க. இப்படி எல்லாம் போனதுல எனக்கு இன்னும் நிறைய எம்ஜிஆரை பற்றிய விஷயங்கள் தெரிய வந்தது. நான் எழுதிய கட்டுரைகள்ல இந்த ஆய்வு சம்பந்தப்பட்டதாகவே இருந்தது. மேலும் மேலும் நான் ஆராய்ச்சி செய்யறதுக்காக சென்னைக்கு போய் அங்க உள்ள எம்ஜிஆருடைய சொந்தக்காரங்க, அப்புறம் எம்ஜிஆர் கூட நடிச்சவங்க, எம்ஜிஆருடைய டைரக்டர்ஸ், நடிகைகள், அந்த எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நான் சந்தித்து நிறைய தகவல்கள் திரட்டி நான் வந்து அதை புத்தகத்திலையும் எழுதினேன். ஒரு 100க்கு மேற்பட்ட காணொளிகளும் வெளியிட்டிருக்கேன். பல்வேறு சேனல்ஸ்ல வந்து எம்ஜிஆர் பற்றி என்னுடைய காணொளிகள் வரும். அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் ராஜேஸ்வரின்னு தான் என் பேரை சொல்லுவாங்க. இப்பதான் தமிழானங்க ராஜேஸ்வரின்னு வந்து கடைசியில அஸ்ட்ராலஜர் ராஜேஸ்வரின்னு கூகுள்ல தேடினா அஸ்ட்ராலஜர் ராஜேஸ்வரின்னு வர்ற அளவுக்கு மாறிடுச்சு பேரு. ஆமா, இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காரா, இவரெல்லாம் ஒரு மகா சித்தர், ஒரு புனிதர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல காரியங்கள் செய்திருப்பார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒரு தடவை வந்து ஒரு இளம் விதவை
மறு திருமணம் செய்து கொள்றாங்க. ஆனா அந்த இளம் விதவைக்கு வந்து அவங்க கணவனுடைய வேலையை கொடுத்திருக்காங்க. கருணை அடிப்படையில அந்த வேலையை வாங்கி இருக்காங்க. வாங்கிட்டு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப எம்ஜிஆர்ட்ட வந்து இந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க, பாருங்கண்ணே இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிருச்சு, முதல்ல அந்த வேலையை அதை எப்படி அவன் வேலையை வாங்கிக்கிட்டு இன்னொருத்தனை கட்டுறது, அந்த வேலையை விட்டு அதை தூக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எம்ஜிஆர் சொல்றாரு, அந்த வேலைக்காக தாங்கி இவன் கல்யாணம் பண்ணியிருப்பான் அந்த பிள்ளைய அப்படின்றாரு. எந்த மாதிரி அது ஒரு மனித நேய அடிப்படையில சொல்றது. ஏன் அந்த வேலை இல்லைன்னா எவனாவது ஒரு 2ஆம் தரமா ஒரு பிள்ளைய கட்டுவானா? ஒரு புது பிள்ளையத்தானே கட்டணும்னு ஆசைப்படுவான். நிரந்தரமான ஒரு சம்பளம் வருதுன்னு தான் இவன் இறக்கப்பட்டு அந்த பிள்ளைய கட்டி இருப்பான். நீ அந்த வேலையை பிடிங்கிட்டேன்னா இவனும் விட்டுட்டு ஓடி போயிருவான், அந்த பிள்ளை பாலா வெட்டியா போயிரும். அதனால அது செய்யவே கூடாது. அந்த வேலை கொடுக்கறதே அதை விதவைன்னு புறக்கணிக்க கூடாது. யாராவது அதை கல்யாணம் பண்ணிக்கிறனும், அது தன்னுடைய பிள்ளைகளை சுதந்திரமா வளர்க்கணுன்றதுக்காகத்தான். நீ வேலையை வந்து புடுங்கணும்னு சொல்லாத அப்படின்றாரு. தாயுள்ளத்தோடு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை அணுகி பார்க்கக்கூடிய இரக்கமுள்ள மா மனிதர்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர பிடிச்சது எப்படின்னு தான் கேட்டேன். அப்பா மடை திறந்த வெள்ளம் மாதிரி எப்படி இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஊட்டியில. அப்ப எம்ஜிஆர் அந்த கூட்டத்துக்குள்ள, எம்ஜிஆருடைய பார்வைக்கு தப்பாத விஷயமே இருக்காது. அவ்வளவு கூர்ந்து கவனிப்பு. அவர் அப்படி பாக்குற மாதிரிதான் இருக்கும். ஆனா கேமரா மாதிரி, சர்வைலன்ஸ் கேமரா மாதிரி அவ்வளவும் படம் பிடிச்சிட்டு வந்துரும். ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண்ணும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூப்பிட்டு வந்து விசாரிக்கும் போது அந்த பிள்ளை இந்த கான்வென்ட்ல படிக்கிற, ஸ்கூல்ல ஏதோ படிக்கிற பிள்ளை, அவன் சும்மா அதை கூட்டு வந்து இப்படி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ன உடனே மறுநாள் என்ன பண்றாரு, அங்க கான்வென்ட்ல இருக்க 2 சிஸ்டர்ஸ் யாராவது 2 பேரை கூட்டிட்டு வாங்கன்றாங்க. கூட்டிட்டு வந்த உடனே இந்த பிள்ளையும் மறுநாள் வர சொல்றாங்க. பிள்ளைக்கு அம்மா கிடையாது, அப்பா தான் இருக்காங்க. இவன் யாரோ ஒரு பையன் பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்த வீட்டுக்காரனோ இந்த பிள்ளைய சைட் அடிச்சு இது கூடயே வந்து இதுக்கு ஷூட்டிங் காமிச்சுக்கிட்டு இருக்கான். இனி அடுத்து உன்னைய சினிமா நடிகை ஆக்குறேன் மெட்ராஸ் கூட்டு வந்து சீரழிச்சிருவான். அதனால இவர் பயந்து போய் தாய் இல்லாத பிள்ளை, கண்டிக்க ஆள் இல்லைன்ட்டு அந்த சிஸ்டர்ஸ் சொல்லி இந்த பிள்ளைய உங்க கான்வென்ட்ல சேர்த்துக்காங்க, லீவ் டேஸ்லயே அதுக்கு தக்க பாதுகாப்பு கொடுத்து வச்சுக்காங்க, ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வாங்க, நான் வந்து இந்த பிள்ளைய தத்தெடுத்துக்கிறேன், இதனுடைய படிப்பு செலவு, இத ஒரு வேலைக்கு போறது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எல்லாம் நீங்க பொறுப்பா பாத்துக்கங்க, அவங்க அப்பாட்ட விடாதீங்க, இந்த பையனோட பேசலாம் விடக்கூடாது, அது வந்து படிக்கட்டும், படிச்சு முடிக்கட்டும், அதுக்கு பிறகு அது ஒரு முடிவெடுக்கட்டும்னு இவர் அந்த தத்து புத்திரன் ஃபார்ம்ல, அடாப்டட் சைல்டு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அந்த பிள்ளைய தன்னுடைய தத்து பிள்ளையாக எடுத்து அந்த கான்வென்ட்ல ஒப்படைக்கிறாரு. யாரோ எவரோன்னு பார்த்துட்டு போகலாம், ஒரு கண்டிச்சு கூட அனுப்பலாம். ஏமா அப்படி இவனோட பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்க அப்பா கூட போய் விருந்து ஒழுங்கா படிமா அப்படின்னு கண்டிச்சுதான் அனுப்புவோம். இந்த மாதிரி நிறைய நேரடி அனுபவங்களை எனக்கு கிடைச்சிருக்குது. நான் நேரவே பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் கண்டிச்சு ஒரு அம்மா எல்லாம் ஒரு 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மெட்ராஸ்க்கு கோச்சிட்டு போயிட்டாங்க, வீட்டுக்காரரை விட்டுட்டு. அங்க போனா இடம் கண்டுபிடிக்க முடியல மெட்ராஸ்ல. இப்ப யதார்த்தமா எம்ஜிஆர் கார் வருது, இந்த அம்மா 2 சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நிக்கிறத பார்த்து அப்ப அதை கூப்பிட்டு என்னன்னு கேட்டு, சரி நீ அங்கெல்லாம் இடம்லாம் கண்டுபிடிச்செல்லாம் போக முடியாதுமா, நீ ஊருக்கு போ, நான் உங்க வீட்டுக்காரரை சொல்லி கண்டிக்கிறேன்ட்டு எம்ஜிஆர் காருக்குள்ள இருந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு விட்டு பேசி அந்த மெய்காப்பாளர்கிட்ட டிக்கெட் எடுத்து கொடுத்து தண்ணி பாட்டில் சாப்பாடு வாங்கி கொடுத்து ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டு வா அப்படின்னாராம். ஏத்தி விட்ட பிறகு ட்ரெயின்லயோ பஸ்லயோ அங்க போய் இறங்குதான் அவங்க வீட்டுக்கார் வந்து நிக்கிறாராம். என்னன்னா அதுங்குள்ள போன் பண்ணி மதுரையில இருக்கிற அந்த ரசிகர் மன்ற தலைவர்கிட்ட சொல்லி அந்த ஆளை கூப்பிட்டு கண்டிச்சு வையே, அவங்க ஒய்ஃப் வந்து கோவிச்சுக்கிட்டு இங்க வந்து ரோட்ல நிக்குது, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணானா என்ன செய்யறது, இளம் பெண்ணா இருக்கு, 2 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நிக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த ரசிகர் மன்ற தலைவர் அந்த கணவரை பார்த்து கண்டிச்சு பஸ்ஸை விட்டு இறங்கவும் பொண்ணையும் 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாராம். அந்த அம்மா ஒரு நாள் படகோட்டி படம் பார்க்க நாங்க போயிருந்தோம். அப்ப அந்த படத்தை பார்த்து பார்த்து அழுதுச்சு. ஏமா அழுகுறீங்க, அது நல்ல படம், சிரிப்பு படம் தானே, ஏமா அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்கன்னா அது சொல்லுச்சு இந்த விவரத்தை. இப்படி எம்ஜிஆர் வந்து தெரியாதவர்களுக்கு செய்த உதவிகளே ஏராளம். அதெல்லாம் படிக்கும் போது கேள்விப்படும் போது நமக்கு அப்படியே நெஞ்சில கை வச்சு நின்றுவோம். இப்படி எல்லாம் இருப்பாங்களா, இவ்வளவு நல்லா உங்களா இருப்பாங்களா அப்படின்ட்டு நமக்கு தோணும். இப்ப வந்து நான் எம்ஜிஆருடைய வார்த்தைகளில் எம்ஜிஆருடைய வாழ்க்கைன்னு ஒரு புக்கு எழுத போறேன். அவருடைய பேட்டி, அவருடைய நான் ஏன் பிறந்தேன், அவருடைய மேடை பேச்சுகள்ல அவர் சொல்லிய விஷயங்கள் மட்டும், அடுத்தவங்க சொன்னதெல்லாம் விட்டுறது. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டுமே வச்சு தொகுத்து ஒரு நூல் எழுதுற முயற்சியில இருக்கேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேம். நீங்க வந்து அந்த எம்ஜிஆர பிடிச்சதுனால உங்க பசங்களையும் அந்த படத்துக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த அமெரிக்கால இருக்கிற அந்த மாணவர்கள் அவங்களும் எம்ஜிஆர் ஃபேன் ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த சத்தியம் நீயே தர்மத்தாய் அந்த பாட்டை எழுதி அந்த பாட்டை கேட்டு அதுக்கு பாடுங்க, அந்த அர்த்தத்தெல்லாம் அந்த இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கிட்டு அதை பாடுவாங்க. அந்த மாட்டுக்கார வேலன் ஃபைட்டுக்கு ஒரு மாணவர் ஜோர்டான்னு ஒரு மாணவரை கூட்டு போயிருந்தேன். அவர் இப்ப ஒரு ஹாலிவுட் நடிகையை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு அட்வொகேட். அவர் அந்த கிளைமேக்ஸ்
ஃபைட், 2 எம்ஜிஆரும் ஃபைட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு சின்ன சைஸ் இரும்பு கம்பியை வச்சு சண்டை போடுவாரு. அது செடி குச்சின்னு சொல்லுவாங்க அந்த ஃபைட்டுக்கு பேரு. அதாவது சிலம்புல பாதி தான் இருக்கும். சிலம்பு கம்பு வந்து நம்ம நெத்தி உயரத்துக்கு இருக்கும், அவங்க நெத்தி உயரத்துக்கு. இது அதை விட பாதி இருக்கும், செடி குச்சின்னுவாங்க. இதுல வந்து என்னன்னா இரும்பு கம்பி மாதிரி கொடுத்திருப்பாங்க, மரக்குச்சி கொடுக்காம. அதை வச்சு சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. என்கிட்ட படிச்ச அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸும் எம்ஜிஆருடைய ரசிகர்கள். அமெரிக்கன் காலேஜ்ல எல்லாம் லெக்சரரா இருந்திருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் சொல்லி கொடுக்கறது சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு செய்யுள்னா வானாகி மண்ணாகி அப்படின்னு வார்த்தையா சொல்லி அர்த்தம் சொல்லி அந்த புக்ல இருக்கிறதையே சொல்லி கொடுப்போம். அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படின்னா புக்ல இருக்கிறத நம்ம சொல்லி கொடுக்க வேண்டாம், அது அவங்களே படிச்சுக்குவாங்க. டிக்ஷனரி இருக்குல்ல, டிக்ஷனரி அப்பெல்லாம் புக்கு தான், இப்பயாவது நமக்கு மொபைல்லயே எல்லாம் இருக்குது. டிக்ஷனரி வச்சிருப்பாங்க, அதை பார்த்து ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் எல்லாம் கண்டுபிடிச்சு படிச்சு அதை அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க, அர்த்தம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது சார்ந்த ஏதாவது பண்பாட்டு தகவல்கள் அவங்களுக்கு வேணும். இப்ப அதுல ஒரு புராண கதை சொல்லி இருக்குது அப்படின்னா அந்த கதை என்னன்றது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத பட்சத்துல நம்மகிட்ட கேட்பாங்க. இப்ப ஏன் ஒரு பெண்ணுக்கு வந்து நீண்ட கூந்தல் அழகுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு தடவை கேட்டாங்க. அப்புறம் பொட்டு ஏன் வைக்கிறாங்க, பொட்டு சார்ந்த கதைகள் என்னென்ன இருக்குன்னு ஒரு பொண்ணு வந்து அது ஒரு கதை சொல்லுது, நான் ஒண்ணு சொல்றேன், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் 7 கதை சொன்னேன், அது ஒரு 5 கதை சொல்லிச்சு. அந்த 5ல வந்து 2 கதை எனக்கு தெரியாது. அவ்வளோ அவங்க தேடி படிப்பாங்க. ஐ ஹேவ் a question அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் தானே கேள்வி கேட்போம். அவங்களுக்கு என்னன்னா மாணவர்கள் வந்து ஐ ஹேவ் a question அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது நம்ம வந்து எக்ஸ்டென்சிவ் ரீடிங் நமக்கு இருக்கணும். கண்டிப்பாங்க. பல துறைகள் சார்ந்த அறிவு இருந்தாதான் அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். அது ஒரு பெரிய வித்தியாசம். இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட், அது ஏன் கூந்தல் நீளமா வேணும், பொட்டு ஏன் வைக்கிறாங்க, அதையும் சொல்லிருங்களேன். தொடங்கி விட்டுட்டீங்க. அதாவது கூந்தல் என்பது ஒரு பெண்ணினுடைய கௌரவ சின்னம். இப்ப கணவன் இறந்துட்டா மொட்டை எடுப்பாங்கல்ல ஒரு சில பகுதியில, அதே மாதிரி உன் தலைமுடியை பிடிச்சு அறுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொன்னா அது வந்து அவளை அவமானப்படுத்துறது. இப்போ பழைய சங்க காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாடு தோத்து போச்சுன்னா அந்த நாட்டு அரண்மனையில இருக்கிற பெண்களுடைய தலைமுடியை அறுத்து திரித்து கயிறாக திரித்து வெற்றி பெற்ற மன்னனுடைய பட்டத்து யானையின் கால்களில் கட்டுவார்கள். நன்னன் கூட அந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, இருக்கா? அப்போ என்னன்னா இந்த தலைமுடி தலைக்கு மேல இருக்கிறது ஒரு கௌரவ சின்னம். அத வந்து அறுத்து எடுக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு உயிரே போன மாதிரி ஆயிரும். அவ்வளவு ஒரு அவமானமான ஒரு செயல் தலைமுடியை பிடிச்சா இருக்கிறதுன்றது. அப்ப அந்த தலைமுடி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாத்து பேணி நம்ம அதை எண்ணெய் தேய்த்து அப்படியெல்லாம் வளர்த்து பூச்சூட்டி அப்படியெல்லாம் வளர்த்து வர்றோமோ அது வந்து ஒரு கௌரவமாக கருதப்படும். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்துல வந்து இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து தலையில எண்ணெய் தேய்ச்சி தலை செய்யக்கூடாது. அது சட்டம், ரூல், சோசியல் ரூல். இது ஒரு மரபு. தலைமுடி பரட்டையாதான் கிடக்கணும். அப்புறம் வந்து தலைமுடியில யார் கொண்டை போடணும், யார் சடை போடணும். இப்ப ஹஸ்பண்ட் இறந்தவங்க எல்லாம் கொண்டைதான் போடுவாங்க, சடை பின்னி போட மாட்டாங்க. செத்த வீட்டுக்கு போறவங்க சடை பின்னி தொங்க விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாங்க, தலையை அவுத்து விட்டு கொண்டை போட்டுக்கிட்டு போவாங்க. அங்க அந்த செத்த வீட்டுக்கிட்ட போன பிறகு தலையை அவுத்து விட்டுருவாங்க, முடிய அவுத்து விட்டுருவாங்க. அதனாலதான் தலையை விரிச்சு போட்டா அமங்கலம்னு சொல்றது. இப்ப நம்ம ஃப்ரீ ஹேர் விடுறது ஃபேஷனா போயிருச்சு. ஆனா ஒரு காலத்துல வந்து தலையை விரிச்சு போட்டா அது வந்து செத்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு, தலைமுடியில பூச்சி விட்டுறது வந்து சங்க காலத்துல பெண்கள் தலையில பூச்சி விட்டுற பழக்கம் கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் கன்னி மாலைன்னு தலையில பூச்சி விட்டுவாங்க, ரீத் மாதிரி. பெண்கள் வந்து பூ வைக்க மாட்டாங்க, கை கழுத்தெல்லாம் கூட சரம் தொங்க விடுவாங்க. ஆனா தலைமுடியில பூ எப்போ வைப்பாங்கன்னா அந்த காதலன் வந்து அவளுக்கு தலைக்குள்ள வச்சு விடுவான். அப்ப அந்த செவிலி தாய் தலைமுடியில பூவாசம் அடிக்கிறத பார்த்து நட்ராயிட்ட சொல்லுவா, ஏ பாப்பா ஏதோ சேட்டை பண்ணுது, அது தலையில 2-3 நாளா பாக்குறேன் பூவாசம் அடிக்குது அப்படின்ட்டு. அப்புறம் கண்டுபிடிப்பாங்க இவ யாரு மேலயோ காதல்ல இருக்கா, காதலன் வந்து இவளுக்கு தினம் பூச்சூட்டி அழகு பாக்குறான்னு. அதுதான் நம்ம வந்து இப்ப இன்னும் கூட சில சாதியினர்ல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்றத பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கல்யாணத்தப்ப பூ வைக்கிறனாலதான் ஹஸ்பண்ட் செத்து போன உடனே பூ எடுத்துடுறாங்க. அந்த சடங்கு கூட அது வந்து அந்த பூ வைத்தல் என்பது நாத்தனார் கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி, அது நிச்சயதார்த்தம். அதுக்கு பிறகு அவ டெய்லி வாழ்வரசின்னா டெய்லி ஒரு 2 கன்னி பூவாவது தலையில இருக்கணும், பூ இல்லாம தலை மொட்டை தலையா இருக்கக்கூடாதுன்னு வாங்க. கொஞ்சமாவது பூ வைக்கணும், ரொம்ப பூ வைக்க கூடாது. ஆனா கொஞ்சம் புடவியில படுற மாதிரி பூ வைக்கணும். உச்சந்தலையில இருந்து பின் பண்ணி தொங்க விடுறத
விடுறதோ இல்ல இந்த பல்லாக்குல கட்டி தொங்க விடுற மாதிரி 2 சைடுலயும் தொங்க விடுறது அப்படியெல்லாம் வைக்க கூடாது. பிடரியில பூ இருக்கணும். அது ஒரு பழக்கம் நம்ம தமிழ்நாட்டு மரபு. பண்டைய காலத்துல சின்ன பிள்ளையில இருந்து பூ வைக்கிற பழக்கம் கிடையாது. கல்யாணத்தப்பதான் பூவை வைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் இறந்தவங்க பூ எடுத்துருவாங்க. அதுதான் அதனுடைய பாரம்பரியம். அதனாலதான் அந்த முடிய பேணி பாதுகாத்தல்ன்றது ஒரு பெரிய கௌரவம். முடிய அப்படியே சீவாம பரட்டையா போட்டிருக்கிறதுன்றது ஒரு சமுதாயத்துல ஒரு இழிநிலை. ஆமாங்க மேம். நீங்க சிறப்பா நடத்திட்டு வர்ற தமிழனங்கு சக்தி இதழ்கள் அத பத்தி தமிழனங்கு எப்ப ஆரம்பிச்சோம்னா இப்ப 4 வருஷம் ஆயிருச்சு. அது ஜூலை 1 என் பர்த்டே அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிச்சேன். வெளிநாடுகள்ல வாழ்கின்ற தமிழர்களை மதம் சார்ந்து பிரித்து பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி எல்லாம் தமிழர்கள் இங்க இருந்து மலேசியா சிங்கப்பூருக்கு போனவங்க அல்லது இலங்கை தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கு கனடா சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா அப்படி போனவங்க எல்லாருமே தங்களை தமிழர் என்ற அளவுல அடையாளப்படுத்தினாங்க. அவங்க ஒரு மாரியம்மன் முருகன் இப்படி எல்லாம் கோயில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. மொரீஷியஸ்ல ஒரு தடவை இது ஒரு பெரிய பிரச்சனையாவே அப்புறம் அது சரி செய்யப்படுகிறது. எப்படின்னா நீங்க தமிழ்னு சொல்லாதீங்க, ஹிந்து வெள்ளாளா ஹிந்து செட்டியார் அப்படி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மதம் சாதி என்ற பெயரில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள்ன்றாங்க. இத படிச்ச பிறகு அங்க இல்ல அப்படிலாம் நாங்க செய்ய மாட்டோம், சமஸ்கிருத ஸ்லோகம்லாம் சொல்ல மாட்டோம், நாங்க தேவாரம் திருவாசகம் தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு அதை சரி செய்துட்டாங்க. இத காக்கை சிறையினிலே என்ற இதழ்ல நான் படிச்சேன், மாத இதழ்ல. அப்ப தமிழால் இணைவோம் அப்படின்ற நோக்கத்தோடு உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் மத்தியில போகணும்னு தான் இந்த மின்னிதழாகத்தான் தொடங்கணும். அதுல ஆங்கிலத்திலையும் கட்டுரைகள் வெளியிடுறோம். அதனால அது பன்மொழி மின்னிதழ்னு போட்டிருக்கோம். இன்னொன்னு அதுல புனைவிலக்கியம் கிடையாது, கதை கவிதைகள் கிடையாது, வெறும் தமிழர் வாழ்வியல் சார்ந்தது, புலம்பெயர்ந்த ஒரு வாழ்க்கை, அவர்களுடைய அனுபவங்கள், ஒரு தமிழராக போய் அங்க வாழும்போது அவங்க சந்திக்கின்ற சவால்கள் என்னென்ன, இந்த மாதிரி தமிழ் இலக்கணம், தமிழ் தொல்லியல், தமிழருடைய வாழ்வியல், அப்புறம் நம்ம பக்தி இலக்கியம் அதெல்லாமே நாம எழுதத்தான் செய்யறோம். என்ன அதை ஒரு இலக்கியமாக பார்க்கிறோம். இந்த மாதிரியான கட்டுரைகளோட தமிழனங்கு தொடங்கப்பட்டது. அது இப்ப 4 ஆண்டுகளா வந்துட்டு இருக்குது. போன ஆண்டு தமிழனங்கில் தொடர்ந்து எழுதி வருகின்ற ஒரு 19 பேருக்கு இயல் தமிழ் விருது, இலக்கண தமிழறிஞர் விருது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம். சக்தி பெண்ணிதழ் எதுக்கு தொடங்கணும்னா அது தொடங்கி இப்ப 2 வருஷம் முடிஞ்சிருக்குது. எல்லாரும் இந்த கவிதை கதை கட்டுரை இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது சரி இதுக்காகவே ஒரு இதழ் ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன். அதை பெண்களுக்கான இதழாக நடத்துவோம். அதாவது பெண்கள் பற்றியதாக இருக்கணும் அதுல வரக்கூடிய படைப்புகள், அல்லது பெண்கள் படைத்தவையாக இருக்கணும், இப்படி எழுதணும். இப்ப அதுல நிறைய தொடர்கள், கதை கவிதை கட்டுரை அப்படியெல்லாம் இப்பவும் பெண்ணும் எழுத்தும்ன்ற ஒரு தொடர் வருது. இஸ்லாமிய தமிழ் பெண் ஆளுமைகள், கிறிஸ்துவ தமிழ் பெண் ஆளுமைகள், அப்புறம் இந்திய பெண் விஞ்ஞானிகள், இந்த மாதிரி அமெரிக்க தமிழ் பெண் ஆளுமைகள் அது ஒருத்தவங்க அங்க இருந்து எழுதுறாங்க. இப்படி நிறைய பெண்கள் பற்றிய கட்டுரைகள், கதை கவிதை எல்லாமே வருது. ஜூலை 10, 2026 சக்தி பெண்ணிதழ்ல எழுதின பெண்களுக்காக சக்தி விருது வழங்கப்பட்டது. இனி தொடர்ந்து இப்படியே போகும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் மேம். சக்தினாவே பெண் தானே, அப்புறம் சக்தி பெண்ணிதழ் மகளிருக்கான இதழ் அப்படின்ட்டு. இதுல ஏன் பெண் எழுதணும், இல்லன்னா பெண்களை சார்ந்த படைப்பாதான் இருக்கணும், அந்த கண்டிஷன் பெண்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுதான். இப்ப நம்ம ஆண்களை வெறுத்து தள்ளிவிட்டு பெண்ணியம் பேசுவதோ அல்லது ஆணோடு சண்டை போட்டுக்கிட்டு பெண்ணியம் பேசுவதோ கிடையாது. குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி மக்கள் மாமியார் நாத்தனார் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நீங்க அன்றாடம் போகக்கூடிய வேலைகள் 10 to 5 என்ன வேலைக்கு போறீங்களோ அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகு கிடைக்கிற நேரத்துல எழுதக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள உற்சாகப்படுத்தணும். அவங்களுக்கு மேலும் மேலும் ஒரு எழுத்த ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ பாக்குறத விட ஒரு புக்ல பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம போட்டோ போட்டு வரும்போது அந்த ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க இன்னும் மேலும் மேலும் எழுதுவாங்க. இல்லைன்னா என்னத்தை எழுதன்ட்டு உட்கார்ந்து சீரியல் பார்க்க உட்காந்துருவாங்க. ஒரு உற்சாகத்தை, ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனாலதான் இந்த விருதுகளும் கொடுக்குறோம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இந்த விருதை வீட்டுல மாட்டி வைக்கும் போது ஒரு தங்க ஃப்ரேம் போட்டு ஒரு சான்றிதழ் கொடுக்குறோம். அதை மாட்டி வைக்கும் போது அவங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கும். வீட்டுக்கு வர்றவங்க, கணவன், குழந்தைகள் எல்லாருமே ஏன் அம்மா எழுதுவாங்கப்பா, எங்க அம்மா பெரிய கவிஞர், எங்க அம்மா கதையெல்லாம் எழுதுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதுகளும் எழுதுங்க. கணவன் கூடுதலாக மரியாதை கொடுப்பாரு. சரி நம்ம ஒய்ஃப் சோறு தான் நல்லா ஆக்குறான்னு நினைச்சோம், கதை கவிதை எல்லாம் கூட எழுதுறாப்பா, இங்க பாரு அவ ஒரு விருது வாங்கி அந்த மாட்டி வச்சிருக்கா, நம்ம தான் ஒண்ணும் வாங்கல அப்படின்னு தோணும். அதனால இந்த உறவினர்
மாணவர்கள் குடும்பத்தினர் எல்லாரும் மதிக்கின்ற விதமாகவும் இந்த விருது அமையும் அவங்களுக்கு. அருமை அருமைங்க மேம். ஒரு நூல் வந்து மொழியாக்கப்படுறதோட அவசியம் என்ன? நூல்களை மொழிபெயர்க்கிற ஆர்வம் இப்ப இருக்க படைப்பாளிங்க கிட்ட இருக்குங்களா? இருக்கணும் என்பதற்காகத்தான் நான் கல்லூரிகள்ல மொழிபெயர்ப்பு பயிலரங்கு நடத்துறேன். இப்ப மதுரையில மீனாட்சி மகளிர் கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் அங்க நடத்தினேன். அப்புறம் திருச்சி பக்கத்துல ஆயக்காரன் புலம்னு ஒரு ஊர்ல ஒரு கல்லூரி, அங்க ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீமத் ஆண்டவன் ஆர்ட்ஸ் காலேஜ், வேட்டவலம்ன்ற ஊர்ல லயோலா காலேஜ், குரோம்பேட்ல ஜெயின்ஸ் காலேஜ், இப்படி பல கல்லூரிகள்ல நான் போய் மொழிபெயர்ப்பு பயிலரங்கு நடத்துவேன். ஏன்னா மொழிபெயர்ப்பு இன்னைக்கு மொபைல்லயே வந்துருச்சு. சாட் ஜிபிடில எல்லாம் போட்டு நமக்கு ஜெமினில எல்லாம் கொடுத்தோம்னா அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இருந்தாலுமே அந்த மேனுவல்ன்றதுக்கான ஒரு தனித்துவம் தேவைப்படுது. அது கொஞ்சம் மெஷின் மாதிரி ஆயிடும். ரைமிங்கா கொடு அப்படின்னா ரைமிங்கா கொடுக்குது. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடர்பாடு, ஒரு தடுமாற்றம் இருக்குது. இந்த தலை தட்டுதுன்னுவோம்ல, அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல செருப்பிடை சிறுபரல் அண்ணன் சொன்ன மாதிரி செருப்புக்குள்ள மாட்டின சின்ன கல்லு மாதிரி ஒரு உறுத்தல் இருக்கு. அப்ப மனிதர்கள் அதுல இன்வால்வ் ஆகி அதனுடைய உதவியை எடுத்துக்கலாம், நான் வேண்டாம்னு சொல்லலாம். தொழில்நுட்ப வசதியை நாம் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதோட நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ தகவல்களை மொழிபெயர்த்து கொடுக்கறதுல மெஷினுக்கு எந்த சிரமமும் இருக்காது. ஆனா கவிதைகளை மொழிபெயர்த்து கொடுக்கும் போதுதான் இப்ப நான் குறிப்பிட்ட சின்ன சின்ன சிரமங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை நம்ம ஒரு ஹியூமன் கான்ட்ரிபியூஷனோட சரி செய்யலாம். அப்போ நம்ம மொழிபெயர்ப்புல சவாலாக இருக்கக்கூடியது பண்பாடு சார்ந்த விஷயங்கள் இல்ல. ரொம்ப சிம்பிள். நான் ஜாப்பனீஸ் படிச்சிருக்கேன். ஜாப்பனீஸ் பேச படிச்சு அதுல லேர்ன் ஜாப்பனீஸ்னு ஒரு புக் போட்டேன். அது என்னன்னா, அந்த புக்கை படிச்சுட்டு அது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. நான் அங்க அசோசியேட் எடிட்டரா இருந்தேன். அங்க ஜாப்பனீஸ் ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்க. படிச்சுட்டு தமிழ் மாதிரியே இருக்கும் ஜப்பான் மொழி. இலக்கண அமைப்பு, வாக்கிய அமைப்பும் தமிழே தான், அப்படி இருக்கும். நான் அத புக் போட்ட பிறகு யாரோ ஒருத்தவங்க ஜப்பான் போன ஒரு லேடி சொல்லியிருக்காங்க, சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதாட்ட இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் போட்ட புக் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, வீட்டுக்கு விருந்தினர் வந்தா பேசுறதுக்கெல்லாம் உதவியா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்பதான் நம்ம பாய்னோ அல்லது சியூ அப்படின்னு சொல்றோம். பொதுவா நம்ம தமிழ்ல சொன்னா வர்றேன், வரட்டுமா, வர்றேன், போயிட்டு வா, போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதை இங்கிலீஷ்ல கோ அண்ட் கம் அப்படின்ட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நம்ம இங்கிலீஷ்ல அதை பாய் சியோ அப்படின்னு தான் பண்ணுவோம். ஆனா அந்த கோ அண்ட் கம் அப்படின்னு போயிட்டு வா, போயிட்டு வர்றேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னா, போறேன்னு சொன்னா நம்ம இதுல ஒரேடியா போயிட்டான்னு இருக்கு. போறேன்னு சொல்லாத, போயிட்டு வர்றேன்னு சொல்லு அப்படின்வாங்க பெரியவங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங் உங்களை காப்பாற்றி வீடு கொண்டு சேர்த்துரும். அதனாலதான் இந்த பாய் சியூ அப்படின்லாம் சொல்லக்கூடாது, தமிழ்ல போயிட்டு வான்னு சொல்லுன்றது. இது ரொம்ப சின்ன விஷயம் தான், பாய்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடலாமேன்னு நினைப்போம். ஆனா நான் சொல்லுவேன், இல்ல அதுக்கு கீழே ஒரு ஃபுட் நோட்ஸ் போடுங்க. நீங்க தமிழ்ல ஜஸ்ட் நான் கிளம்புறேன்ற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, போயிட்டு வர்றேன்னு சொல்லுவாங்க. போயிட்டு வான்னு பெரியவங்க சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கு அர்த்தம் போற வழியில எந்த தங்குதடையும் இல்லாமல் பத்திரமாக போயிட்டு திரும்பி வரணும் என்பது அர்த்தம். ஒரேடியா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பண்பாட்டு தகவலாக நாங்க பதிவு செய்வோம். ஃபுட் நோட்ஸ் போட்டு தனியா அதை நம்ம தனியா குறிப்பிடணும். மேம், இப்ப நீங்க இத சொல்லவுமே எனக்கு ஃபாரின் பசங்க புக்க வாசிக்க வேண்டியது இல்ல, அவங்களே டிக்ஷனரிய பார்த்து அர்த்தம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? டிக்ஷனரிய பார்த்து அவங்க அர்த்தம் கண்டுபிடிச்சாங்கன்னா வார்த்தை கரெக்டா இருக்காது இல்லைங்களா? முன்னாடி கொஞ்சம் பாதி இருக்கும், பின்னாடி பாதி சேர்ந்து இருக்கும். அப்ப அதுக்கு கண்டிப்பா ஒரு ஆசிரியரோட துணை தேவை தானே? அவங்க ஜிஇ போப் டிரான்ஸ்லேஷன், எல்லிஸ் டிரான்ஸ்லேஷன், ராட்க்ளிஃப் டிரான்ஸ்லேஷன் பார்த்து அர்த்தம் படிச்சிருவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்புறம் அந்த சொல் எங்க இந்த சொல்லுக்கான இந்த ஆங்கில அர்த்தத்துக்கான தமிழ் சொல் எதுன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்காங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, இப்படி கேக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம அந்த சொல்ல பிரிச்சு காட்டி சொல்லுவோம். அந்த சந்தி சேர்கின்ற வகை இருக்கு இல்லையா? இந்த இல்லுக்கு அடுத்து வந்தா இற்று வரும், இல் வந்தா இட்டு வரும். அதனால இது ரெண்டும் சேர்ந்து வருது. மணல் கேணி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு திருக்குறள்ல, அது மணற்கேணின்னு போட்டிருக்கோம். அப்ப அந்த இல் குண்டுலா வரும்போது அடுத்து கசதப வந்துச்சுன்னா அது இற்றாக மாறும், வல்லினரகர ஒற்றாகும் அப்படின்ற அந்த இலக்கணத்தை நம்ம அப்ப சொல்லி தருவோம். அவங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கேள்வி திரும்ப வரவே வராது. அதுதான் அவங்ககிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. கரெக்டா படிச்சுக்கிறவங்க கவனமா படிப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம், அவங்க
வந்து அவங்களே பே பண்ணி படிப்பாங்க. நம்ம இங்க மாதிரி அம்மா அப்பா ஃபீஸ் கட்டுறதெல்லாம் அங்க கிடையாது. 10-15 வயசு வரைக்கும் அந்த ஸ்கூல்ல வந்து அவங்க ஃப்ரீயா படிப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க உயர்கல்வி போனோம்னா அம்மா அப்பா வந்து கழட்டி விட்டுருவாங்க. 15 வயசுக்கு பிறகு அங்க எந்த பிள்ளையும் அம்மா கூட இருந்தா அது சமுதாயமே அசிங்கமா பார்க்கும். இப்ப வீட்டை விட்டுட்டு யாராவது பிள்ளைங்க போயிட்டா நம்ம வந்து ஐயோ எப்படி இந்த பிள்ளை ஒத்தையில போய் எப்படி இருக்கும், என்ன செய்யும் 15 வயசு பிள்ளை அப்படின்னு நம்ம அது மேல ரொம்ப அக்கறை கொள்வோம். அங்க அப்படி இல்ல, என்ன நீ 15 வயசு பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க, அனுப்பி விடு அப்படின்னுவாங்க. சோ அதுக்கு பிறகு போய் பகல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்து நைட்ல ஒரு இடத்துல வேலை பார்த்து ஒரு ஜூனியர் காலேஜ்ல சேர்ந்து ஒரு காலேஜ்ல சேர்ந்து படிச்சு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்குங்க. அதுகளே சம்பாதிச்சு படிக்கணும். 1-2 பிள்ளைங்க தான் அம்மா அப்பாவுடைய உதவியையும் சேர்த்து பெற்றுக் கொள்வார்கள். ஆனா தனியா தான் இருப்பாங்க. ரூம் ரெண்ட் அவங்க தான் கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு அவங்க தான் பாத்துக்கிடணும். அப்படி எல்லாம் இருக்கிறனால அவங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு இது ஒண்ணும் விளங்கல வை நாளைக்கு படிப்போம் அப்படி எல்லாம் தூக்கி போட்டு போக முடியாது. கிடைக்கிற 2 மணி நேரத்துக்குள்ள அந்த சப்ஜெக்ட அந்த லெசனை தரவு பண்ணி ஆகணும். அவங்க பணம் கட்டி படிக்கிறதுனால இங்க வரும்போதுமே இப்ப 1 ஹவருக்கு அப்போ நான் பாடம் எடுத்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்க, 1 மணி நேரத்துக்கு எனக்கு 250 ரூபாய் ஃபீஸ். அப்ப அந்த 250 ரூபாய் அதுக்கு சேர்த்து கொண்டு வந்து இங்க படிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து இங்க மேக்சிமம் படிச்சுக்கிடணும். ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனேயும் ஒரு ஸ்டூடெண்ட் PhD ஸ்காலர் இங்க வந்து என்கிட்ட திருவிளையாடல் புராணம் படிச்சான். கதையை வாஸ்து அவளுக்கு சொல்லுவேன், தமிழ் கதையை வாஸ்து சொல்லுவேன், லைன் பை லைனா வாஸ்து தான் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் நிறைய புதிய கருத்துக்கள் இருக்கும். அவளுக்கு டிக்ஷனரி பார்த்தெல்லாம் அதை படிச்சு முடிக்க முடியாது. ஆனா அவ வந்து அந்த மாணவி வந்து டான்சர், பரதநாட்டியம் டான்சர். அவ இங்க ஆராய்ச்சி பண்ண வந்தது பரதநாட்டியம் அந்த இமேஜஸ் இருக்கும் இல்லையா, சிற்பங்கள். தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த 108 கரணங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண வந்த பொண்ணு. அப்ப வந்து திருவிளையாடல் புராணம் படிக்கணும்னு யாரோ அங்க சொல்லி கொடுக்கவும் அது இங்க மதுரையில வந்து என்கிட்ட திருவிளையாடல் புராணம் படிச்சுட்டு போச்சு. அப்ப அது ஒவ்வொரு நாள் காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், மதியம் எங்கேயோ போய் ரொம்ப தூரம் ஒரு 7 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் ஒரு பர்கர் சாப்பிட்டுட்டு திரும்ப படிக்க வந்துரும். அப்போ அது படிச்சுட்டு ஐம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு டெய்லி இது என்ன சொல்லுது, ஐம் ஹாப்பின்னுதா தேங்க்யூன்னு சொல்ல மாட்டேனுது அப்படின்னு எனக்கு முதல்ல அந்த இம்ப்ரெஸ்ட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாம இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நான் ரொம்ப சந்தோஷம்ன்றத விட இன்னும் கூட அது கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு பொருள். அதுக்கு ரொம்ப திருப்தி. அந்த அளவுக்கு நம்ம பாடத்தை செறிவா நடத்தணும், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம. அப்பதான் அவங்க வந்து ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னுங்க. அது இட்ஸ் ஓகேன்னு சொல்லுச்சுன்னா சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஒரு பாதி நேரம் பாடம் நடத்திட்டு பாதி நேரம் நம்ம சொந்த கதையை பேசி இருந்தோம்னா இட்ஸ் ஓகே, டுடே வி ஹவ் லேர்ன்ட் 10 pages, இட்ஸ் ஓகே அப்படின்னுங்க. இட்ஸ் ஓகேன்னு சொன்னா ஐ எம் நாட் ஹாப்பின்னு அர்த்தம். நம்ம வந்து ரொம்ப செறிவாக பாடம் நடத்தணும். ஏன்னா அவங்க கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் அவங்களுடைய உழைப்பு. ஒரு மாணவன்லாம் என்கிட்ட படிக்க வரும்போது அவனுக்கு ஒரே ஒரு பேண்ட் தான். நீங்க எல்லாம் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. ஒரு அமெரிக்க மாணவன் என்கிட்ட படிக்க வர்றான். அவன் UG முடிச்சுட்டான், PG படிக்கிறதுக்கு முன்னாடி இங்க வர்றான். அவனுக்கு வந்து ஒரு பேண்ட் 2 பனியன். நான் அதை பார்த்தது கூட இல்ல, அவன் ஒரு பேண்ட் தான் வச்சிருக்கான்னு. ஒரு நாள் அந்த ஒரு தேய்க்கிறவர் அங்க பக்கத்துல இருந்திருக்காரு. அவங்க அம்மா சத்துணவுல வேலை பாக்குறவங்க சத்துணவு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை இந்த அமெரிக்க மாணவருக்கும் அவர் ஷேர் பண்ணுவாரு. 2 பேரும் சாப்பிட்டுக்குருவாங்க. அவன் யாரோ வாங்காம விட்ட ஒரு பேண்ட இந்த பையனுக்கு கொடுத்திருக்காப்ல. அத அவன் வந்து ஏதோ பேச்சுவாக்குல சொல்லிட்டான், ஐ நீட் அ வார்ட்ரோப், ஐ ஹவ் நவ் 3 pants அப்படின்னு. 3 பேண்ட்டுக்கு வார்ட்ரோபா அப்படின்றே. அப்பதான் தெரியுது ஒரு பேண்ட் தான் அவன் வச்சிருக்கான்னு. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வருவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அமெரிக்கர்கள் வந்து பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது. இதுல என்னன்னா அவன் மைசூர்ல வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்டடீஸ்னு ஒண்ணு இருக்கு, அங்க படிச்சுட்டு அதுக்கு பிறகு இங்க மதுரைக்கு வந்து படிக்க வந்தான். ஒரு 4 மாசம் செலவு பண்ணியிருக்கான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு பேப்பர்ல மார்க் சரியா வரல. சோ அவனுக்கு PG கிடைக்கல. அவன் இங்க படிக்கிறது வேஸ்ட். திரும்ப போய் அந்த பேப்பர் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவன் கண்டினியூ பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். வந்தது வேஸ்டா போச்சு. அவ்வளவு பணம் செலவழிச்சு வந்து ஒரு வீடு எடுத்து 2500 ரூபாயோ 3500 ரூபாயோ வாடகை கொடுத்து தங்கி இருந்தான். தங்கி இப்படி வெளியில சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அவன் காலம் போச்சு. இங்க இருந்து போறவங்க தான் அங்க ரொம்ப ரிச்சா இருக்காங்க. அதனாலதான் அங்க இருக்கிறவங்க இங்க இருந்து இந்தியன்ஸ் திருப்பி அனுப்புன்னு சொல்றது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்க இருந்து போறவங்க அங்க உண்மைக்குமே நல்ல வேலை பார்த்து சொந்த வீடு வாங்கி ரொம்ப ரிச்சா இருக்காங்க. ஆனா அவங்க பிள்ளைங்க வந்து அப்படி இல்லை. அவங்க பிள்ளைங்க வரும்போது அதுவும் 10-12 வயசுல தனியா போய் அமெரிக்கன் சில்ட்ரன் மாதிரி தான் வசிக்குது, கஷ்டப்படுது. இவங்களுடைய பணத்தை எனக்கு வேண்டான்னு சொல்லிடுங்க. அம்மா அப்பா பணத்தை வாங்கி படிக்கிறது வந்து அங்க ரொம்ப அசிங்கம், கேவலம். அது நம்ம இந்தியன் சில்ட்ரன் கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் வளர்த்து கொண்டு வர்றாங்க. அவனை அது படிக்க வைக்கிறேன் இது படிக்க வைக்கிறேன்ட்டு.
அதுக்கு கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா இருக்கு. பட் அமெரிக்கன் சில்ட்ரன்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். மேம், நீங்க தமிழக அரசோட சிறந்த மொழிபெயர்ப்பாளர் மற்றும் பதிப்பாளர் விருது அப்படின்னு வாங்கியிருக்கீங்க இல்லையா? அந்த விருதுகள் எல்லாம் நீங்க வாங்குற போது அந்த தருணம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மேம். இந்த தருணம் மகிழ்ச்சியா தான் இருக்கும். அதாவது இதெல்லாம் நானு நம்ம அப்ளை பண்ணிதான் கிடைக்குதுன்னு வைங்க. புக்ஸ் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதுக்கு நான் தான் 500 புறநானூறு அப்புறம் குறுந்தொகை அந்த 3 நூல்களையும் அனுப்புனேன். அப்ப அனுப்பும் போது எனக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கல. நான் சிறந்த நூல் பரிசு கிடைக்கணும், நம்ம இவ்வளவு புக் எழுதியிருக்கோம், ஏதாவது ஒரு புக்குக்கு சிறந்த நூல் பரிசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்புனது. ஆனா காட்ஸ் கிரேஸ் எனக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது கிடைச்சது. அதுல அவங்க குறிப்பிட்டு இருந்தாங்க, இந்த புக்ஸ் எல்லாம் இதுக்காகத்தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. போன் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு கிடைச்சிருக்குது, இந்த புஸ்தகம் நீங்க மொழிபெயர்த்திருக்கீங்கல்ல, அனுப்பியிருக்கீங்கல்ல, அதுக்காகத்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அது ஒரு பெரிய பிளஸிங். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 85ல இருந்து இப்ப பாத்துக்காங்க 95, 05, 15, 25, 40 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்கிறது, டிரான்ஸ்லேட் பண்றது, எழுதுறது, இதேதான் என்னுடைய வேலை. அது ஒரு 40 ஆண்டுக்கு காலத்துக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம்னு நினைச்சுக்கலாம். அது எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பெரிய, அதுவும் எப்பன்னா ஸ்டாலின் பீரியட். ஸ்டாலின் முதலமைச்சரான முதல் வருஷம் நான் அப்ளை பண்ணி, அப்புறம் இவங்க கொடுத்தது 2021 நினைக்கிறேன். லிஸ்ட் படி பார்த்து இந்த நாம்ஸ் படிதான் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்றனால. இல்லைன்னா திமுக பீரியட்ல எனக்கு கிடைச்சது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாவும் இருந்தது. உழைப்புக்கு நமக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம், ஒரு சிறப்பு செய்யற மாதிரி தானே. ஆமா, அது ஒரு பெரிய ஊக்கம் தான். அது அந்த வயசுல கிடைச்சது. அதுக்கு பிறகு நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன், புக் எழுதிட்டேன். இந்த விருது கிடைக்கும் போது நான் ஒரு 50 புஸ்தகத்துக்கிட்ட எழுதிட்டேன். இந்த கலீல் கிப்ரானுடைய கவிதைகள், அப்புறம் வேர்ட்ஸ்வர்த், மாயா ஏஞ்சலோ, ஷெல்லி, கீட்ஸ், ஈட்ஸ், குமிங், நெபுலோ, அந்த மாதிரி நிறைய கவிஞர்களுடைய கவிதைகள்லாம் மொழிபெயர்த்திருந்தேன். சீன கவிதை, ஜெர்மானிய கவிதை, இத்தாலிய கவிதை, அதெல்லாம் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளை நான் தமிழ்ல மொழிபெயர்த்திருந்தேன். அது ஆங்கில தேன் கவிதைகள்னு இப்போ ஒரு பெருந்தொகுப்பாக வெளியிட்டிருக்கேன். சின்னதா ஒரு 6 கவிதை, ராபர்ட் பிரவுனிங்குடைய கவிதை. ராபர்ட் பிரவுனிங்குடைய மனைவி, காதல் மனைவி ராபர்ட் பிரவுனிங்குடைய காதலை நினைச்சு எழுதின கவிதைகள் சானட்ஸ் ஃப்ரம் தி போர்ச்சுகீசி அப்படின்றது. அது போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவளே. இப்ப நம்ம மதுரக்காரிய திருச்சிக்காரின்னு கூப்பிடுறோம்ல, அந்த மாதிரி வார்த்தை போர்ச்சுகீசின்னு ராபர்ட் பிரவுனிங் தன்னுடைய காதலிய கூப்பிடுவாராம். அதனால அந்த அம்மா சானட்ஸ் ஃப்ரம் தி போர்ச்சுகீசி அப்படின்னு ஒரு 43 கவிதைகள் கொண்ட ஒரு நூல். அதை இப்ப தமிழ்ல மொழிபெயர்த்தேன், கவிஞனின் காதலின்னு. அந்த மாதிரி ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு செய்திருக்கேன், தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு செய்திருக்கேன். கம்ப்யூட்டர் புக் எல்லாம் மொழிபெயர்த்திருக்கேன். லீனக்ஸ் மாடல்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நம்ம தமிழக அரசு துறை அலுவலர்களுக்கான கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு ஒரு மேனுவல் தயார் பண்ணாங்க. அது நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் இக்னோ இருக்கு இல்லையா, இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டி, அவங்க தயாரிக்கிற பாடநூல்கள், சோசியாலஜி, காமர்ஸ், அந்த மாதிரி நூல்களுக்கான பாடநூல்கள் நான் மொழிபெயர்த்து கொடுத்தேன். இதுதானே நமக்கு பிழைப்பு, பேஷன் எல்லாம். அதனால தொடர்ந்து அப்படி மொழிபெயர்த்துக்கிட்டு பல துறை சார்ந்த நூல்கள் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். செய்யுள் மொழிபெயர்ப்புகள் ஒரு பக்கம், இலக்கியம் சார்ந்த செய்யுள் மொழிபெயர்ப்புகள். ஒரே ஒரு நாவல் தான் மொழிபெயர்த்திருக்கிறேன், தமிழ் மகன் சாருடையது, வேங்கை நங்கூரம்னு. மற்றபடி நான் பெரும்பாலும் கவிதைகள், செய்யுள்கள் அதான் மொழிபெயர்ப்பு செய்திருக்கேன். அது தவிரனா இறையியல், சமூகவியல், சட்டம், அறிவியல், இப்படி பலதுறை சார்ந்த நூல்கள் மொழிபெயர்த்திருக்கிறேன். மேம், உங்களோட படைப்புகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, மனசை கவர்ந்த சிறந்த நூல்னு எதை சொல்லுவீங்க? என்னுடைய கவிதை நூல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்? அது நமக்குண்டானது இல்ல. நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம், அதை அப்சர்வ் பண்றோம், இத சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்படியே தகவலா சொன்னா அது செய்தி ஆயிரும் இல்லையா? அத நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்து ஒரு நயமாக, ஒரு கவித்துவத்தோட அதை சொல்ல பாக்குறோம், சொல்ல முயற்சி பண்றோம். அப்ப அத ரொம்ப நேரம் நம்ம அதை கன்சீவ் பண்றோம், உள்ளுக்குள்ளேயே வச்சு அதை ஆற போட்டு ஊற போட்டு அப்புறம் அதை இன்னொரு வடிவமாக கொடுக்கறோம். கண்டிப்பா ஒரு தகவல் மாதிரி சொல்லாம ஒரு கவிதை வடிவத்துல கொடுக்கும் போது அதுல நம்முடைய உழைப்பு, நம்முடைய ரசனை, அது எல்லாமே ரசனையோடு வந்தாதான் அது கவிதையா இருக்கும். உண்மைங்க. அதனால என்னுடைய கவிதை நூல்கள் ரோஜா மொட்டு, மகிழ் பேரின்பம், பொன்வேலி,
இப்ப உதிர்ந்த இதழ்கள்னு ஒண்ணு வரப்போகுது. இது முடிஞ்ச பிறகு இது நாளையும் சேர்த்து ஒரு மலரின் பயணம்னு போடுவோமா, அல்லது அடுத்தது காயாகி கனியாகின்னு இன்னொரு தொகுதி வெளியிட்ட பிறகு ஒரு மலரின் பயணம்னு போடுவோமா, அல்லது இதோடய நிறுத்திட்டு ஒரு மலரின் மரணம்னு ஒரு பெருந்தொகுப்பாக வெளியிடுவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப படைப்புகள்ல கவிதை நூல் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு மனசை தொட்ட கவிதை வரிகள் ஏதாவது இருந்தா ஞாபகம் இருந்தா சொல்லுங்களேன். மனசை தொட்டிருக்கோம்ல ஒரு சில வரிகள், ஏதாவது ஒரு சில வரிகள் சொல்றேன். அன்பே கடவுள், இதுதான் கவிதை தலைப்பு. இனி கவிதையை சொல்றேன். யார் மதம், யாருக்கு மதம், குமரி நாட்டு கோவில்களில் கொள்ளை, சுசீந்திரம் ஊருக்கு தீ வைப்பு, இந்து மன்னர் ஆணை, ஜிசியா வரி வசூலித்தவன் முஸ்லிம், முளைவரி வசூலித்தவன் ஓர் இந்து, அறுத்து கொடுத்தாள் பெண் போராளி, தோல் சீலை பறிப்பு, தாலி அறுப்பு, தாலி அறுத்தான் சந்தை என்று சாட்சி இருப்பு, அறுத்தவனும் இந்து பறித்தவனும் இந்து, யார் இந்து யார் முஸ்லிம், நாம் எல்லோரும் இந்தியர், பௌத்தரின் நாக்கை அறுத்தது யார், சமணரை கழிவில் ஏற்றியது யார், தார்காவனத்து ரிஷிபத்தினிகளை நிறையளித்தது யார், யார் அயலான் யார் இந்தியன், யார் மதம் யாருக்கு மதம். அவ்வளவுதான். சூப்பருங்க மேம். இன்னைக்குள்ள இளைய தலைமுறையினருக்கு உங்களோட அறிவுரையா என்ன சொல்ல போறீங்க? ஒத்த வரையில நிறைய படிக்கணும். சூப்பருங்க மேம். அதாவது நிறைய படிக்கணும். கண்டதும் படிக்க பண்டிதன் ஆவான்ன மாதிரி எல்லா துறைகள் சார்ந்தும் படிக்கணும். இப்ப நம்ம மார்க்குக்காக படிக்கிறோம், வேலைக்காக படிக்கிறோம்ன்றது வேற. அது தவிர தமிழ் லிட்ரேச்சர் நாங்க படிக்கிறோம்னா எங்களுக்கு இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானான்வோம்ல செடி கொடிகள் பற்றிய அறிவு வேணும், அப்புறம் விலங்குகள் பற்றிய அறிவு வேணும். அப்ப அந்த பாட்னி ஜுவாலஜி அதுல வந்துரும். இப்ப தேவாரம் திருவாசகம் படிக்கிறோம் சைவ சித்தாந்தம்னா அந்த பிலாசபி, சைவ சித்தாந்த பிலாசபின்னுவாங்க, மெய்யியல் தத்துவம், அந்த இது படிக்கணும். ரிலிஜன் அண்ட் பிலாசபின்றமே அது சார்ந்து ஒவ்வொரு சமயம் பற்றியும். இப்ப சைவ சித்தாந்தம்னா ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு வரும், வைணவம்னா பத்தி நெறி பிரபத்தி நெறின்னு வரும், கிறிஸ்தவம் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதுல அந்த பிதாசுதன் பரிஸ்தாவி அப்படி வரும். இந்த மாதிரியான கொள்கைகள், சமய கொள்கைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இப்ப காதல் கவிதைகள் படிக்கிறோம், அகத்திணை பாடல்கள் படிக்கிறோம் அப்படின்னா சைக்காலஜி படிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா உளவியல் பகுப்பாய்வு முறைனே ஒண்ணு இருக்குது, சைக்கோ அனாலிசிஸ்னு. அப்ப அந்த உளவியல் பற்றிய ஒரு அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். சமுதாயம் பற்றி படிக்கிறோம், மன்னன் புலவன் மக்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு சோசியாலஜி தெரியணும். மேன் இஸ் அ சோசியல் அனிமல் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்ப ஏன் மனுஷன் ஒருத்தனை தோக்கடிக்கும் போது இரக்கம் இல்லாம ஊர்கள் எல்லாம் தீ வச்சு கொளுத்துறான், அந்த தீயின் உன் பகைவன் ஊரை எரித்த தீயின் புகையில் உன் மாலை வாடுவதாக அப்படின்னு ஒரு புலவர் வாழ்த்துறாரு. நம்ம அதை ஒரு பெரிய வாழ்த்தாக நினைக்கிறோம். ஏன் இரக்கம் இல்லாம பகைவர்களை தீய வச்சு கொளுத்துறாங்க, ஏன் வெள்ளை எள் உழுது விடுறாங்க, ஏன் கழுதையை விட்டு உழுகுறாங்க, அங்க நெல்லே இனி விளையக்கூடாது, அந்த ஊர்க்காரன் கஞ்சிக்கு அடுத்த ஊருக்கு போய் அனாதையா செத்து போனோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் சோசியாலஜி படிச்சாதான் தெரியும். ஒரு விழா அப்படின்னா ஒரு விளக்கு பூஜை நடத்துறோம், அல்லது ஒரு மாரியம்மன் விழா கொண்டாடுறோம், அல்லது ஒரு ஊர் திருவிழா பெரிய திருவிழாவே கொண்டாடுறோம், தேர் திருவிழா அப்படின்னா அதுக்குரிய லேட்டன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்ட் ஃபங்க்ஷன் ஒண்ணு உண்டு. எல்லாரும் ஊர் கூடி தேர் இழுக்கிறாங்கன்றது வெளியே தெரியக்கூடிய விஷயம். ஆனா வெளியே தெரியாதது என்னன்னா எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு சக்தி, ஒரு ஒற்றுமை உணர்வு அந்த ஊர் மக்களுக்கு வேணும் அப்படின்றதுதான் அதனுடைய லேட்டன்ட் ஃபங்க்ஷன்னா உள்ள வெளியே தெரியாம இருக்கக்கூடிய செயல்பாடு. அதுக்காகத்தான் வருஷ வருஷம் நம்ம திருவிழா கொண்டாடுவோம். இந்த கொண்டாட்டங்கள் என்பது வெளியே தெரிவது, ஆனா அதுக்குள்ள உயிரோட்டமாக இருப்பது எதுனா அந்த ஒற்றுமை. ஆக இதெல்லாம் இந்த தியரிஸ் எல்லாம் சோசியாலஜி படிச்சாதான் தெரிய வரும். அப்ப ஒரு விழாவை நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியும். எனவே ஒரு இலக்கியம் என்பது ஒரு வெறும் பாட்டும் பொருளும் பதவுரை படிக்கிறது கிடையாது. நம்ம பொதுவா அப்படித்தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி படிக்க கூடாது. அது சார்ந்த துறைகள் அப்படின்னா மனிதனுடைய வாழ்வியல் துறைகள் எல்லாமே வரும். நம்ம வேணா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ரொம்ப படிக்க வேண்டாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வானவியல் பற்றிய செய்திகள் இதுல வரும். தெற்கேகினும்னு ஒரு இது வரும். அந்த விடிவெள்ளி, அந்த வெள்ளி தெற்கு திசை நோக்கி போச்சுன்னா மழை பெய்யாது, பஞ்சம் வந்துரும்னு சொல்லி இருப்பாங்க. இதெல்லாம் கூட ஒரு குறிப்பாக வானவியல் குறிப்பாக இலக்கியத்துல இருக்கும். அதை நம்ம உணர்ந்து கொள்ள தெரியணும், அது புரிஞ்சுக்க தெரியணும். முதல்ல சனி கிரகத்தை சுத்தி புகை வடிவாக இருக்குது அப்படின்னு இலக்கியத்துல வரும். அப்ப அந்த புகை கொடி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தி இருப்பாங்க. அப்ப சனியை சுத்தி இந்த துகள்களாக சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ சயின்ஸ்.
அப்ப அது வந்துதான் புகைக்கொடி அப்படின்ற வார்த்தையில அப்ப சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம இலக்கியம் படிக்கிறோம்னா வெறும் சொற்பொருள் படிக்கிறது இல்ல, அது கூறுகின்ற வாழ்க்கையினுடைய தத்துவம், சகல துறைகள் சார்ந்த கல்வி நமக்கு அவசியம். இதெல்லாம் காலேஜஸ்லயே துணை பாடமாக வைக்கணும், ஆன்சிலரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வைக்கணும். அப்படி அவங்க வைக்கலனாலும் மாணவர்கள் தேடி தேடி படிக்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் டேரிங் அண்ட் டிஃபரெண்டா இருக்க முடியும், ஒரு வித்தியாசமான மனிதராக, ஒரு பெரிய ஸ்காலரா வர முடியும். வெறும் பாடத்தை படிச்சு மார்க்க வாங்கி ஒரு வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்குறதுன்னா அந்த வாழ்க்கை சராசரி வாழ்க்கையா போயிடும். நம்ம காலத்துக்கு பிறகும் நம்மள நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிலையான ஒரு விஷயத்த செய்துட்டு போகணும். இப்ப நம்ம பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கறது நம்ம இந்த சமுதாயத்துக்கு செய்யற பங்களிப்பு. நம்ம பெற்றோர் நல்லா வளர்த்திருக்காங்க, அரசாங்கம் நமக்கு பல நன்மைகளை, பல சலுகைகளை செய்து கொடுக்கறாங்க. ஒரு ரோடு போட்டு கொடுக்கறதுல இருந்து, ஒரு பஸ் பாஸ் கொடுக்கறதுல இருந்து நமக்கு பல நன்மைகளை செய்யறாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன பதிலுக்கு செய்யறோம்? குறைஞ்சபட்சம் பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்த்து விடணும். இல்ல நீங்க எழுதுறவங்களாவோ கலைஞர்களாகவோ பெரிய படைப்பாளிகளாகவோ இருந்தா காலத்துக்கும் நிற்கக்கூடிய படைப்புகளை உருவாக்குங்க. அப்ப உங்க காலம் முடிஞ்ச பிறகும் கூட உங்க பேர் நிக்கும். இன்னார் எழுதிய ஒரு கவிதை அப்படின்னு நின்னுச்சுன்னா அது உங்க பேர் விளங்கும். அதனால நிறைய படிக்கணும், நிறைய உழைக்கணும். சூப்பருங்க மேம். இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு பட்டாம்பூச்சி எஃப்எம் சார்பா வாழ்த்துக்களை சொல்லிட்டு நன்றி சொல்றேங்க மேம். எனக்கும் இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த பட்டாம்பூச்சி எஃப்எம்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்.